வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான கொடி மிளகு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொடி மிளகு நமக்கு மாடி தோட்டத்துக்கெலாம் ஒத்து வராது. இது வீட்டில் மரங்கள் வச்சுருக்கிறவங்க அதில் ஊடு பயிராக பண்ணக்கூடியது. மரத்துக்கு பக்கத்துலேயே இந்த கொடி மிளகை நட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதை அழகாக அந்த மரத்தில் எந்த மரமாக இருந்தாலும் சரி, பழமரமாக இருந்தாலும் சரி, அழகுக்கு வச்சுருக்க மரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பக்கத்தில் வச்சிட்டோம்னா அது அழகாக படர்ந்து போய் நமக்கு காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும். 1-1.5 வருஷத்தில் நமக்கு மிளகு காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும். ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கொடி மிளகையும் வச்சு யூஸ் பண்ணலாம். செடி மிளகுல கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும். செடி வளர வளர கொடி மிளகு அப்படிங்கும்போது நம்ம வருஷத்துக்கு 1 கிலோ 2 கிலோ அளவுக்குமே எடுக்கலாம், அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து. அதனால நமக்கு வீட்டிலையே ஆர்கானிக்காக மிளகு தயார் பண்ணிக்க முடியும். என்ன தான் நம்ம கடையில் வாங்குறது ஒரு நல்ல வெரைட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் மருந்து அடித்து தான் அவங்க கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. பல்காக விவசாயம் பண்ணும்போது அந்த மாதிரி மருந்து அடிக்கிறது சகஜமான ஒன்று தான். ஆனால் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது நமக்கு வீட்டில் ஒரு மரத்தில் 1 செடி 2 செடி வச்சு ஏற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையானது கிடச்சிரும். சில நேரங்களில் நம்ம வெளியில் இருக்கவங்களுக்கே கொடுக்கலாம், அந்தளவுக்கு நமக்கு இதில் ஈல்டு கிடைக்கும். நல்ல ரகம் இந்த கொடி மிளகு. நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. செடிக்கு பக்கத்துலேயே ஒரு 2 அடி என்ன மரம் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் 2 அடி தள்ளி இந்த கொடி மிளகை வச்சு விட்டுட்டா அது பாட்டுக்கு மரத்தில் படர்ந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அது பாட்டு காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் ஆர்கானிக் உரங்கள், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மண்புழு உரம், பஞ்சகவ்யம், மீனமிலம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா கொடியேறினதுக்கப்புறமா உரம்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு மரத்தில் ஏறி காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பறிக்கிறது மட்டுமே வேலையாக வச்சுக்கலாம். பல்காக நிறைய பண்ணும்போது தான் அதுக்கு நிறைய பூச்சி மருந்து அடிக்கணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால் எல்லாமே கலந்த விவசாயம் நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பராமரிக்க எளிதான கொடிமிளகு ஈஸியாக வளர்க்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.